அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நவீன உலகில் நாம் எவ்வளவோ முன்னேறி இருந்தாலும் இன்னும் பல நேரங்களில் பழைய காலத்து மூட நம்பிக்கைகளை தூக்கி பிடித்து கொண்டுதான் இருக்கிறோம். நல்ல நேரம், கெட்ட சகுனம் என்று நம் வாழ்வின் ஒவ்வொரு முடிவையும் பயத்துடன் எடுக்கிறோம். ஆனால் இந்த மூட நம்பிக்கைகள் பற்றி நம் அழகான மார்க்கமான இஸ்லாம் என்ன சொல்கிறது? இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை தவக்குல் சிதைக்கும் இந்த விஷயங்களிலிருந்து நாம் விலகுவது எப்படி? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். சகுனம் பார்ப்பது இஸ்லாமிய பார்வை. நம்மில் பலருக்கு ஒரு பழக்கம் உண்டு. வெளியே கிளம்பும்போது பூனை குறுக்கே சென்றால் அபசகுனம் என்பார்கள். அல்லது யாராவது தும்மினால் தங்கிச் செல்வார்கள். நபி மொழி: சகுனம் பார்ப்பது இணை வைப்பாகும், ஷிர்க் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார்கள். ஒரு பூனையோ அல்லது ஒரு பறவையோ உங்கள் வாழ்வின் நன்மையையோ தீமையையோ தீர்மானிக்க முடியாது. நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்தே வருகிறது என்று நம்புவதே உண்மையான ஈமான். செவ்வாய் மற்றும் குறிப்பிட்ட நாட்களை தவிர்த்தல். பலர் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை நல்ல காரியங்களைத் தொடங்க தயங்குவார்கள். அந்த நாள் ராசி இல்லாத நாள் என்று ஒதுக்குவார்கள். இஸ்லாத்தில் எல்லா நாட்களும் அல்லாஹ் படைத்தவையே. ஒரு குறிப்பிட்ட நாளை துரதிருஷ்டவசமானது என்று கருதுவது இறைவனின் படைப்பை நிந்திப்பதற்குச் சமம். இப்படி செய்வதால் நாம் அல்லாவிடம் கேட்க வேண்டிய உதவியை விடுத்து நாட்களிடம் பயப்படுகிறோம். இது நம் கொள்கையை தவ்ஹீத் பலவீனப்படுத்தும். உள்ளூர் கலாச்சார மூடநம்பிக்கைகள். கையில் அரிப்பு ஏற்பட்டால் பணம் வரும் என்று நம்புவது. வலது கண் துடித்தால் நல்லது, இடது கண் துடித்தால் கெட்டது என நம்புவது. வீட்டு வாசலில் எலுமிச்சை, மிளகாய் திருஷ்டி கழிய இதை பயன்படுத்துவது. இவை அனைத்தும் அறியாமையின் வெளிப்பாடே தவிர இதற்கும் அறிவியலுக்கோ அல்லது இஸ்லாமிய ஆதாரங்களுக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை. தீர்வு: பாதுகாப்பு தேடுவது எப்படி? மூட நம்பிக்கைகளுக்கு பயப்படுவதற்கு பதிலாக இஸ்லாம் நமக்கு அழகான தற்காப்பு வழிகளை கற்றுத்தந்துள்ளது. துவாக்கள். வீட்டை விட்டு வெளியேறும்போது ஓத வேண்டிய துவாக்களை ஓதுங்கள். சூரா ஃபலக் மற்றும் சூரா நாஸ் ஆகியவற்றை ஓதி இறைவன் பக்கம் பாதுகாப்பு தேடுங்கள். தவக்குல். அல்லாஹ் நாடுவது மட்டுமே நடக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். நண்பர்களே, மூட நம்பிக்கைகள் என்பவை நம் மனதிற்குள் இருக்கும் தேவையற்ற பயங்களே தவிர வேறில்லை. அந்த பயத்தை நீக்கிவிட்டு எஜமானனாகிய அல்லாஹ்விடம் முழுமையாக பொறுப்பை ஒப்படைப்போம். மார்க்கம் சொல்லும் தெளிவான பாதையில் நடப்போம்.